طيبات طاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் நாம் புனிதமான லைலத்துல் கத்ரை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்த நிலையில இங்கே கூடியிருக்கிறோம். இது ஒரு சங்கை பொருந்திய இரவு. அல்லாஹ் அதை திருக்குர்ஆனில் அப்படியே சொன்னான். லைலத் இரவு, கதிர் சங்கை பொருந்திய இரவு. இது அந்தஸ்துக்குரிய இரவு என்கிறான். இந்த இரவுக்கு அப்படி ஒரு பேரை அல்லாஹ் சொன்னான், அந்தஸ்துக்குரிய இரவு என்கிறான். பொதுவாகவே அந்தஸ்துடையவர்களுக்குண்டே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அவங்க யாரு? அந்தஸ்தான ஆளு, சங்கையான ஆளு. சங்கையானவர்களுக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது. சங்கையானவர்கள் எங்கு சென்றாலும் சங்கை, அந்தஸ்துக்குரியவர்கள் எங்கு போனாலும் அந்தஸ்து தான். அல்லாஹ் இந்த இரவுக்கு கதிர் என்று பெயர் சூட்டினான். ஏன் தெரியுமா? 3 வகையான கதிர், 3 இடத்திலே கதிர் என்றான். சங்கையான இரவு என்ற வார்த்தையை 3 இடத்தில் சொன்னான். 3 வகையில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சிறப்பை சேர்க்கிறான். எப்படிப்பட்ட சிறப்பு? இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், திருக்குர்ஆனை அந்தஸ்துக்குரிய இரவில் இறக்கினோம். குர்ஆன் தி கத்ர், அந்தஸ்துடையது திருக்குர்ஆன். அல்லாஹ் இறக்கிய குர்ஆனும் அந்தஸ்துக்குரியது. குர்ஆன் சங்கைக்குரியது. குர்ஆனின் கீர்த்தியை, அந்தஸ்தை யாராலும் வர்ணிக்க முடியாது. முதலிலே குர்ஆன் அந்தஸ்துக்குரிய குர்ஆன், அந்தஸ்துக்குரிய இரவிலே இறக்கிறான் அல்லாஹ். 2வது அந்தஸ்து என்னன்னா, மலக்கு கொண்டு வருகிறார். யார்? ஜிப்ரீல். அவர் அந்தஸ்துடைய மலக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள்? தி கத்ர், அந்தஸ்தும் மாட்சிபம் நிறைந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்தஸ்து நிறைந்த குர்ஆனை அந்தஸ்துடைய ஜிப்ரீலின் நாவின் வழியே இறக்கினோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் திருக்குர்ஆனுக்கும் இதை கொண்டு வந்த ஜிப்ரீலும். அல்லாஹ் அந்த இரவுக்கு கதிர் என்று பெயர் சொல்லி அழகு பார்க்கிறான். அந்தஸ்தான இரவு என்று சொன்னான். அந்தஸ்துடைய குர்ஆன் இறங்கிய இரவு. திருக்குர்ஆனை கொண்டு வந்த அந்தஸ்துக்குரிய மலக்கவர்கள். 3வது அந்தஸ்துக்குரிய சமூகத்திற்கு இறக்கப்பட்டது. நீங்களும் நானும் என்ன தவம் செய்தோமோ நமக்கு என்ன பேரு தெரியுமா? உம்மத்துன் கத்ர், உம்மத்துன் ذات கத்ர், தி கத்ர், அந்தஸ்து நிறைந்த சமூகம். நாம் அந்தஸ்து நிறைந்த சமூகம்.
அந்தஸ்து நிறைந்த ஜிப்ரீல், அந்தஸ்து நிறைந்த திருக்குர்ஆன், அந்தஸ்துக்குரிய இந்த இரவில் இறக்கப்பட்டது. அல்லாஹ் 3 இடத்தில் கதிர் என்றும் சொன்னான், 3 இடத்திலே அந்தஸ்துக்குரியது என்கிறான். அந்த 3, ஒன்று புனித வேதம், இன்னொன்று ஜிப்ரீல், இன்னொன்று இந்த உம்மத். திருக்குர்ஆனினுடைய அற்புதமான அந்த சூரா, லைலத்துல் கத்ர் இரவுக்கு அந்த பெயரை கொடுத்த அல்லாஹ் நாம் அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதை அந்த சூராவின் வழியே உணர்த்துகிறான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவாலேயே அந்தஸ்துக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் அந்த அந்தஸ்தை இழந்து விடக்கூடாது. அந்த அந்தஸ்திற்கு களங்கம் கற்பித்து விடக்கூடாது. குர்ஆன் என்னைக்கும் அந்தஸ்து குறையாது. ஜிப்ரீல் என்றைக்கும் அந்தஸ்து குறைய மாட்டார். 3வது அந்தஸ்துக்குரிய இந்த சமூகம் அந்தஸ்தை குறைத்து விடக்கூடாது. குர்ஆன் அந்தஸ்து குறையுமா? குறையவே குறையாது. ஜிப்ரீலின் அந்தஸ்து குறையுமா? குறையவே குறையாது. 3வது அந்தஸ்துக்குரிய சமூகம் நாம் அந்தஸ்தில் குறைந்து விடக்கூடாது. அந்த மாட்சிபமும் கண்ணியமும் நிறைந்த சமூகமான நாம் அந்தஸ்தோடையே கடைசி வரைக்கும் வாழணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த இரவு 4 பாக்கியங்களை கொண்டு நிரம்பி இருக்கிறது. 4 வகையான பாக்கியம் இந்த இரவை கொண்டு நிரம்பி இருக்கிறது. லைலத்துல் கத்ருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு. அதிலும் குறிப்பாக ஒற்றப்படைகளிலே தேடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை லைலத்துல் கத்ரை ரமலானின் 27 தேடுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் 27 பெரிய முயற்சி எடுத்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் 27 நாங்கள் அடைந்தோம் என்கிறார்கள். ஆக 27வது இரவுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஒற்றைப்படைகளிலே தேடச் சொன்னார்கள் என்பதோடு நிறுத்தவில்லை. 27 தேடுங்கள். 27 சஹாபிகள் தேடினார்கள். 27 நான் அடைந்தேன் என்கிறார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அப்படி ஒரு இரவு நாம் இன்றைக்கு குழுமி இருக்கிறோம். கருணை உள்ள ரப்பு இல்லையா? அந்தஸ்தான இந்த சமூகத்தை எப்படி அந்தஸ்துக்குரிய இரவை அடையாமல் விடுவான்? அந்தஸ்தான இந்த சமூகத்திற்கு அந்தஸ்தான இரவை அடைய செய்வான். அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. 4 பாக்கியங்கள் நிறைந்த இரவு இந்த இரவு. இந்த இரவில் 4 பாக்கியங்கள் இறங்குகிறது. அல்லாஹுடைய பேர் அருள். திருக்குர்ஆன் லைலத்துல் கத்ரிலே அருளப்பட்டது என்கிற அந்த வசனத்திலே நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் முதலிலே இந்த இரவில் நுசூலுல் குர்ஆன், குர்ஆன் இறங்கியது. திருக்குர்ஆன் இறங்கிய இரவு என்ற காரணத்தினால் இந்த இரவு அமைதியாகவே இருக்கும். இந்த இரவு நிம்மதியாகவே இருக்கும். இந்த இரவில் எந்த தீங்கும் நடக்க விடமாட்டான் அல்லாஹ். இந்த இரவை அடைந்தவர்கள் உண்மையிலேயே அந்த இரவின் பரக்கத்தால் எல்லா நசீபையும் அடைந்து விடுவார். இது நுசூலுல் குர்ஆன், குர்ஆன் இறங்கியது. இந்த இரவுல 4 பாக்கியம் இறங்குது. 1 குர்ஆன், 2வது நுசூலுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குறாங்க. அதை நான் ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தில் படித்தேன். மலக்குகள் இறங்குறாங்கன்னா அது இந்த இரவுனுடைய பெரிய பாக்கியம்னு எழுதுறாங்களே. ஆமாங்க, மலக்குகள் இறங்குறாங்கன்னா இந்த ஊருக்கு ஒரு மலக்கு, அந்த ஊருக்கு ஒரு மலக்கு, அந்த தெருவுக்கு ஒரு மலக்கு, இந்த தெருவுக்கு ஒரு மலக்கு அல்ல. அபூபக்கருல் உர்ராக சொல்வார், மலக்குகள் இறங்குகிறார்கள் என்றால் உங்கள் வீதியிலே நீங்கள் பாருங்கள் எத்தனை கற்கள் கிடக்கும். வீதியில பார்த்தீங்கன்னா அங்க எண்ண முடியாத கற்கள் கிடக்கும். இங்கே இறங்கும் மலக்குகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளை விடவும் அதிகமான எண்ணிக்கை உள்ள மலக்குகள். தெருவுல இவ்வளவு கை நிறைய கல் அள்ளினோம்னா 1000 கல் கையில இருக்கும். அதை விடவும் எண்ணிக்கையில் கூடின மலக்குகள் எத்தனையோ 1000 கோடி இறங்குறாங்களாம் மலக்குகள். எப்படி இருக்கும் அந்த ராத்திரி? எத்தனை ஒளிமயமா இருக்கும். மலக்குகள் யார்? லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் மலக்குகளுக்கு நிறைய சிபத்தை சொல்றான். 2 சிபத்தை குறிப்பா சொல்றான். மலக்குமார்கள் சிறப்பானவங்கிறதுக்கு 2 சிபத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன 2 சிபத்து?
லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும். அல்லாஹ் அவங்களுக்கு போட்ட எந்த கட்டளைக்கும் அவங்க மாறு செய்யவில்லை. அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை தருவானா? அல்லாஹ் போட்ட எந்த கட்டளைக்கும் எந்த ஒரு மலக்கும் மாறு செய்யவில்லை. எத்தனை ஆயிரம் கோடி மலக்குகள், எந்த மலக்கும் என் கட்டளைக்கு மாறு செய்யவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை பாராட்டினான். இரண்டாவது, வயஃஅலூன மா யூமரூன், அவர்கள் ஏவப்பட்டதை அப்படியே செய்வார்கள். என்ன ஏவப்படுமோ செய்வார்கள், எது வெறுப்போ விடுவார்கள். ஏவப்பட்டதை ஒரு கடுகளவும் விட்டதில்லை. அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அப்போ மலக்கு யாருன்னு பார்த்துக்கங்க, மலக்குமார்களுடைய அந்தஸ்து என்னான்னு பார்த்துக்கங்க. கணக்கிட முடியாத, எண்ணிக்கையில் கட்டுப்படாத வார்த்தைகளால், எழுதுகோள்களால், இன்னும் வர்ணிப்பவர்களால் எத்தனை என்று தீர்மானிக்க முடியாத மலக்குகள் இறங்கும் இரவு. அப்படியானால் இந்த இரவு எங்கும் ஒளிமயமாகவே இருக்கும். இந்த பள்ளிவாசல்ல எத்தனை 100 மலக்கு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பள்ளியை விட்டு வெளியில போக மாட்டோம். நம்மை சுத்தி சுத்தி மலக்குகள் வீதி வீதியாக வருவார்கள் என்று ஹதீஸ்ல இருக்குது. வீடு வீடாக போவார்கள் என்று ஹதீஸ்ல இருக்குது. எல்லா வீட்டுக்குள்ள இன்னைக்கு ராத்திரி மலக்கு நுழைவாங்க, ஹதீஸ்ல இருக்குது. இன்னைக்கு ராத்திரி எல்லா வீட்டுக்கும் மலக்கு. எந்த வீட்டுல உட்கார்ந்து ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்களா, அவரை போய் வாழ்த்து சொல்லிட்டு வருவாங்களாம். இன்னைக்கு இரவு லைலத்துல் கத்ரின் இரவில் அத்தனை வீதிகளுக்கும் அத்தனை வீடுகளுக்கும் அல்லாஹ்வின் மலக்குகள் போயிட்டு வர்றாங்க. உலகத்துல எத்தனை வீடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனை வீடு இருக்குது? அத்தனை வீட்டுக்கும் மலக்குகள். இந்த வீட்டுக்கு போற மலக்கு அந்த வீட்டுக்கு போறது இல்லை. அங்க வேற மலக்கு, இங்க வேற மலக்கு. நுசூலுல் மலாயிகா, இந்த இரவு 4 பாக்கியம் இறங்குகிறது. ஒன்று, திருக்குர்ஆன் இறங்குகிறது, இறக்கப்பட்டது. இரண்டாவது, மலக்குகள் இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. மூணாவது, நுசூலுர் ரூஹ், ரூஹு இறங்குகிறார். அல்லாஹ் சொல்றான். ரூஹுங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. ரூஹுனா நிறைய பொருள். இந்த ஆயத்துக்கு நிறைய தஃசீர்ல ரூஹுனா ஜிப்ரீல் இறங்குறாங்கன்னு அர்த்தம். எங்க ஜிப்ரீல் யாரு? அவர் ஒரு மலக்கு தான். மலக்குமார்கள் இறங்குறாங்கன்னா ஜிப்ரீலும் சேர்ந்துக்கிடுவாங்கல்ல. மனிதர்கள் எல்லாம் வந்தார்கள், எல்லாரும் வந்தாச்சு இல்ல, அவர்களும் வந்தார்கள். ஒருத்தரை குறிப்பா சொல்றோம்னா அப்ப அங்க ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது. மலக்குகள் இறங்குகிறார்கள் என்றான் அல்லாஹ். ரூஹு இறங்குகிறார்கள். மூணாவது, ரூஹு யார்? ஜிப்ரீல். ஜிப்ரீல் இறங்குகிறார்களா? அந்த இரவுக்கு நிகர் இன்னொரு இரவு இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல இறங்கினவங்க ஜிப்ரீல். பெருமானாருடைய கடைசி நேரம், அன்னலாருனுடைய மூச்சு பிரியுது. பாத்திமா நாயி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, நாங்க ஜிப்ரீலை கூப்பிடுகிறோம். பெருமானாரின் மூச்சு பிரியும் நேரம். ஹஜ்ரத் ஃபாத்திமா கூப்பிடுகிறார்கள், யா ஜிப்ரீல் நன்ஆ, ஜிப்ரீலே, இப்போது நாங்கள் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறோம். எங்கள் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் விடை பெற்று விட்டார்கள். இனி இந்த பூமிக்கு நீங்க வர வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சுன்னாங்க. யார்? ஃபாத்திமா நாயகி. இமாம் புகாரி எழுதுறாங்க, ஜிப்ரீலுக்கு நாங்கள் செய்தி சொல்கிறோம். அழுது கொண்டே ஃபாத்திமா நாயகி பேசுகிறார்கள், என் தந்தை போய்விட்டார்கள், என் தந்தையின் ரூஹ் அல்லாஹ்வோடு போய் சேர்ந்து விட்டது. இனி ஜிப்ரீலே, இந்த பூ உலகத்திற்கு நீங்க வர வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சுன்னாங்களாம். இந்த இரவில் அந்த ஜிப்ரீல் இறங்குகிறார்கள். நீங்க வர வேண்டிய வேலை முடிந்து விட்டது என்று சொன்னார்களே ஃபாத்திமா நாயகி, இந்த இரவில் ஜிப்ரீலே இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் இறங்குவார்கள் என்றால் அதை விட இந்த இரவுக்கு என்ன சிறப்பு வேணும்? நாலாவது, இந்த இரவில் இறங்கும் பாக்கியம் சலாம் இறங்குகிறது. சுப்ஹானல்லாஹ், சலாம் இறங்குது. சலாம்னா எல்லா மனித வாழ்க்கையிலும், எல்லா நாட்டிலும், எல்லா வீட்டிலும், எல்லா இடங்களிலும் சாந்தி சமாதானம் இறங்கிட்டே இருக்குது. இந்த இரவு பூரா சாந்தி மயம். எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்லிட்டே இருப்பாங்களாம், சாந்தி 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 சாந்தி, நிம்மதி நிம்மதி நிம்மதி. நிம்மதி மட்டுமே இங்கே கூக்குரலிடப்படும், நிம்மதி மட்டுமே பிரகடனப்படுத்தப்படும். சாந்தி சமாதானம் என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
வானத்திலிருந்து இறங்கும், இந்த பூமியில் அல்ல உலகமெல்லாம் இருக்கும் அத்தனை இடத்திலும் இறங்கும். என்ன இறங்கும்? சலாமத் இறங்கும். சுபஹானல்லாஹ். அந்த சலாமத்தை நம்ம உடல்ல அல்லாஹ் இறக்குவானாக. உடல் ராகத்தாயிடும். நம்ம வீட்டில் இறக்குவான், வீடு நிம்மதியாயிடும். நம்ம சமூகத்தில் இறக்குவான், சமூகம் உயர்ந்துரும். நாட்டில் இறக்குவான், நாடு பாக்கியமாயிடும். சலாம் இறங்குற இரவு. சலாம் இறங்குதுன்னா அதை விட என்ன இருக்குது? உடலுக்கு சலாமத்து தேவை, உள்ளத்துக்கு சலாமத்து தேவை. நான் நிறைய பேருக்கு துவா கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ராத்திரி படுக்கும்போது 113 தடவை யா சலாம் யா அல்லாஹ் சொல்லுங்க. யா சலாம் யா அல்லாஹ் ராத்திரி படுக்கும்போது 113 தடவை ஓதிட்டு, முன்னாலையும் பின்னாலையும் சலவாத்து ஒருத்தர் ஓதிட்டா, யா சலாம் ஈடேற்றம் அளிப்பவனே, நிம்மதி அளிப்பவனே, சந்தோஷம் அளிப்பவனே, உடல்ல நோயையும் குணமாக்கிடுவானா, உள்ளத்துல நோயையும் குணமாக்கிடுவானா. ராத்திரி படுக்கும்போது 113 தடவை மறக்காம ஓதுங்க. ஓதிட்டா உடலால் நிம்மதி பெறுகிறார், உள்ளத்தால் நிம்மதி பெறுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு உடல் நிம்மதியானா உள்ள நிம்மதி இல்லை, உள்ள நிம்மதியானா உடல்ல பிரச்சனை. ரெண்டும் நிம்மதி பெறுகிற திக்ர் சலாம்ங்கிற வார்த்தை. அந்த சலாம் இன்னைக்கு ராத்திரி இறங்கிட்டே இருக்கான். எது வரைக்கும்? அத்தா மத்தல இல் ஃபஜ்ர், சுபுகு உதயமாற வரைக்கும் இறங்குது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆக இந்த இரவை பற்றி விளங்கணுங்கிறதுக்காக நான் பேசுறது. இன்னைக்கு பேச வேண்டியதெல்லாம் அதிகமாக குறைச்சிக்கிடுவோம். இந்த இரவு எவ்வளவு பெரியது. நான் இங்கே சொன்னேன், அந்தஸ்துக்குரிய இரவு, நாம் அந்தஸ்துக்குரிய சமூகம் என்பதை உணர்த்தும் இரவு. அடுத்து 4 பாக்கியம் இறங்குகிற இரவு. அத்தனையையும் நாம் அடைய செய்வானாக. கஷ்டங்களை நீக்குவானாக, சோதனைகளை போக்குவானாக, சிரமங்களை நீக்குவானாக, நிம்மதியை நசீபாக்குவானாக. சாந்தி சாந்தி சமாதானம் நிம்மதி இறங்குகிறதே, அந்த வார்த்தையை உலகமெல்லாம் ஹயாத்தாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானா. நம்ம உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து, நான் எல்லா பயான்லையும் அதை சொல்லி தான் முடிக்கேன். உங்கள் துவாவை ஆதர வச்சு நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், உங்கள் துவாவை ஆதர வைக்கிறேன். நீங்கள் துவா செய்யணும் நமக்காக. அல்லாஹ் உங்களுடைய துஆவிலே நானும் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய துஆவிலே எல்லாரும் நல்லா இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.